ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எவில் எண்டர்னல் எபிசோட் 1 தமிழில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ ரெகுலராக வருவாங்க. நம்ம எபிசோட்குள்ளே போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே ஒரு மலை உச்சியில் வந்து நம்ம ஹீரோ வந்து நின்றுட்டுருக்கான். அவன் பேர் வந்து பைசோஷன். அம்மா அப்பா என்னை காப்பாற்றுங்க, நான் எப்படியாவது வந்து இதில் சர்வே ஆகணும், எனக்கு பயம் இல்லை, ஆனால் நீங்கள் எப்படியாவது என்னை காப்பாற்றிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த டைமில் வந்து அந்த மலையில் வந்து இடி இடிக்குது. இவன் அங்கே நிற்கிறனால ஹைட்டில் நிற்கிறனால இடியெல்லாம் வந்து நம்ம ஹீரோ மேலேயே வந்து இடி இடிக்குது. இதெல்லாம் ரொம்ப பயமாக இருக்குது அவனுக்கு. நான் எப்படி இங்கேருந்து உயிர் பழிக்க போகிறேன்னு தெரியலையே அப்படின்னு. இந்த ஸ்ட்ரைக்கை நான் யூஸ் பண்ணி நான் இம்மாற்றலாம் மாறலாம்னு நினச்சேன், ஆனால் என்னால் எதுவுமே பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே இடி வந்து ரொம்ப இடிக்கிறனால அங்கே இருக்கிற மரங்கள் எல்லாமே உடஞ்சிட்டு இருக்கு. கீழே இருக்கிற வில்லேஜஸ்லாம் வந்து இந்த ராஸ்கல் வந்து அங்கே சர்வே ஆவானா அப்படின்னு சொல்லி 2 பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அந்த வில்லேஜ் ரைட்டு வந்து நீங்கள் எல்லாருமே பேசாமல் இருங்க, இதை வந்து காட் பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கடவுளே அந்த ராஸ்கலை எடுத்துட்டு இந்த வில்லேஜை வந்து காப்பாற்றுங்க, அதாவது பைசோச்சனை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க, இன்னும் வில்லேஜை வந்து நீங்கள் காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து இடிச்சனால அங்கே இருக்கிற மரம் எல்லாமே உடஞ்சி கீழே விழுந்துது. ஓகே, இன்றைக்கி என்னால் எதுவும் பண்ண முடியல, ஆனால் அடுத்த டைம் வந்து நான் பார்த்துக்கிறேன் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த டைமில் வந்து மேகத்தில் வந்து திடீர்னு ஒரு ஒளி மாதிரி தெரியுது. இமார்டல் நீ வந்துட்டீங்களா அப்படின்னு. நான் வந்து ஸ்பிரிட் செக்டர் சேர்ந்தவன், என் பேர் லிங்க் ஷோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அங்கிள் நீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து ரொம்ப சோகமாக பேசிகிட்டு இருக்கான். என்னோடய அம்மா அப்பா என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, என்னோடய பை ஃபேமிலியில் வந்து யாருமே இல்லை என்னை பார்த்துக்கிறதுக்காக அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் 3 வருஷமாக என்னை விட்டுட்டு போயிட்டீங்க, 3 வருஷம் 10 மாதம் 13 நாள் 10 மணி நேரம் நான் உங்களை நான் நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன், நீங்கள் எப்போ வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அந்த அங்கிள் வந்து நான் என்னோடய இம்மார்டல் செக்டுக்கு வந்து உனக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் உடனே ஒத்துக்கிட்டாங்க. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, என்னோடய வில்லேஜில் போய் சொல்லிடுங்க அங்கே சீஃப் கிட்ட நான் அந்த மாதிரி போகிறேன் அப்படின்னு சொல்லி. இதை கேட்டோன்னே அங்கே வில்லேஜ் இருக்க எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடிட்டு இருக்காங்க. ஒரு வழியாக அந்த ராஸ்கல் வந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லி. அடுத்த சைடில் நம்ம ஹீரோ காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து அந்த அங்கிள் கூட வந்து ஸ்வாட் மேலே வந்து பறந்துட்டு இருக்கான். இந்த இடத்துல வந்து பார்க்குறதுக்கு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது, அது மேலே நான் பறக்கவும் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே இருக்கிற சீனரியும் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அங்கே இருக்க மலைகள், அங்கே இருக்க விலங்குகள் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து நினச்சிட்டு இருக்கான். ஒரு மணி இவங்க 2 பேருமே வந்து இங்கே வந்து சேர்ந்துட்டாங்க. அங்கிள் நீங்கள் இந்த மாதிரி இடத்துல தான் வந்து இருக்கீங்களா, வாழ்ந்துட்டு இருக்கீங்களா, இந்த இடம் பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த அங்கிள் போகிறத பார்த்துட்டு அங்கே இருக்க எல்லாருமே வந்து வணங்குறாங்க. நம்ம ஹீரோ வந்து அந்த அங்கிள் வந்து கீழே தள்ளி விட்டுறாங்க. ஹீரோ வந்து என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி கீழே விழுற மாதிரி போகும்போது கரெக்டாக நம்ம அங்கிள் வந்து காப்பாற்றிடுறாங்க. நீ இங்கேயே இருந்து ப்ராக்டிஸ் பண்ணு கல்டிவேஷனை அப்படின்னு சொல்லி. நான் ஒரு வழியாக பொய்யிலேருந்து இங்கே வந்துட்டேன் போல் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. உங்களை பார்த்துலாம் சந்தோஷம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அங்கே இருக்கிறவங்க பார்த்து சொல்லிட்டு இருக்கான். ஹேட்டை பார்த்து, என் பேர் வந்து பைசோஷன். அப்படியா, சரி ஓகே, நீங்கள் க்ளீனாக இருக்கியா, பரவாயில்ல அங்கே க்ளீனாக இருக்கேன் அப்படின்னு. இவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தர் வந்து வந்துட்டு இருக்கான். என்ன தைரியம் இருந்தால் இப்படி வந்து நீங்கள் சேருவீங்க, ஒஸ்டான ஒரு செக்டில் வந்து நீ சேர்றியா, இந்த ஸ்பிரிட் சோனை யூஸ் பண்ணிவிட்டு நீ ஒழுங்குமுறையாக வந்து என்னோட செக்டில் வந்து சேர்ந்துடு அப்படின்னு வந்து அவன் சொல்லிகிட்டு இருக்கான். நீ இதை தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே அங்கே இருக்க ஜோங் அந்த லீடர் வந்து நீ சாகிறது தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தரலாம் யார் சாக போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நோக்கி அவன் கத்தி தூக்கி வீசுகிறான். உடனே வந்து அந்த ஜோன் ஹெட்டை வந்து நம்ம ஹீரோ வந்து காப்பாற்றிடுறாங்க. நீ என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி அந்த கேட்குறாங்க. நீ வெறும் செகண்ட் லெவல் கோயில் டெக்னிக்கில் தானே இருக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சீனியர் என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அவங்க பின்னாடி வந்து ஒழிஞ்சுக்கிறான். இதை கேட்டுனே ஷோபாய் ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து போயிடு, இல்லை நான் துண்டு துண்டாக வெட்டிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஜோம். அப்போ அந்த ஷோபாய் வந்து நம்ம ஹீரோ மேலே வந்து பிளட்டை யூஸ் பண்ணி வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி போட்டுறான். நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்து அவங்க சொல்கிறாங்க. ஏன்னா இது வந்து அவங்க ஷோபாய் கூட வந்து மேட்ச் பண்ணி சேலஞ்ச் பண்ணி வின் பண்ணிவிட்டான் அந்த பாயிண்ட் வந்து போயிடும், இல்லைன்னா வந்து நம்ம ஹீரோ வாழ்க்கை வந்து பாதியே கம்மியாயிரும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நீ ஒன்றும் கவலைப்படாத, நீ சீக்கிரமாக வந்து ஜெயிப்பேன் அவங்ககிட்ட போட்டி போட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு என்ன நடக்குதுன்னே ஒன்றும் புரியலையே அப்படின்னு நம்ம சீனியர் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து ஸ்பிரிச்சுவல் ஃபுட்ஸ்லாம் இருக்கும், அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி எல்லாத்தையுமே வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே மொத்தம் 8 பேர் இருக்கும் நம்ம டீமில், ஒன்றோடு சேர்த்து 9 பேர். நம்ம ஹீரோ வந்து எல்லாத்துக்குமே வந்து வணக்கம் சொல்கிறான். இதோட நம்ம வந்து 9 ஃபேட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்றைக்கி வந்து நம்ம வந்து டிவைன் ஆர்டிஃபிகேட் வந்து பார்க்க போகிறோம், அதை எப்படி யூஸ் பண்ணி நம்ம வந்து பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி. இதுக்கு வந்து நம்ம ஒரு
நீங்கள் இந்த தான் ட்ரெஷன் கொடுக்க போகிறீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கலாம். இவங்க ஒன்றே ஒரு சமைக்கிற பாத்திரத்தை வந்து கவுத்திட்டாங்க நம்ம ஹீரோ மேலே. நம்ம ஹீரோ கிட்டே வந்து கேட்குறாங்க உனக்கு எந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி. நம்ம ஹீரோ நானே தேர்ந்தெடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அங்கே சமைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற பாத்திரம்லாம் நிறையா இருக்குது. அதை யூஸ் பண்ணி நம்ம கல்டிவேஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் தேடிட்டு இருக்கான். எனக்கு யூஸ் ஆகிற ஏதாவது ஒன்று இங்கே இருக்கா பெஸ்ட்டாக அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து கேட்டிருக்கான். எனக்கு டிஃபென்ஸ்க்கு யூஸ் பண்ணுறதுக்கு மாதிரி ஏதாவது ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லி. ஒரு வழியை நான் ஒன்று தேர்ந்தெடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அவங்கள்ட்ட வந்து காமிக்கிறாங்க. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி. இது ரொம்ப சின்னதாகவும் இருக்குது, எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சதாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லி. நான் ஒரு வழியாக வந்து இம்மார்டல் செக்டுக்குள்ளே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொல்லிகிட்டு இருக்கான். ஆனால் நான் வந்து இம்மார்டல் ஆர்ட்ஸை வந்து எப்போ கற்றுக்க போகிறேன்னே எனக்கு தெரியலையே. இப்போ தான் என் வாழ்க்கை வந்து நல்லதாக நடந்த மாதிரி இருந்தது. ஆனால் நான் சாக விரும்பலை. நான் சீக்கிரமாக வந்து கல்டிவேஷனை வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ தான் என்னால் வந்து வாழ முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து கல்டிவேஷன் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான். அந்த அங்கிள் சீனியர் வந்து இந்த மாதிரி கல்டிவேஷனில் என்னென்ன லெவலில் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம ஹீரோக்கு. ஹை லெவல் போக போக நம்மளோட லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நமக்கு சான்ஸ் இருந்தால் வந்து நம்ம ஃபவுண்டேஷன் பில்டிங்னு ஒரு பெரிய லெவலுக்கு வந்து போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்கு நீ வந்து ரொம்ப நல்லா கஷ்டப்படணும். இந்த ஒரு செக்டில் மட்டும் நீ ப்ராக்டிஸ் ஒன்றும் பண்ண முடியாது. நீ மற்ற செக்ட்டுக்கெலாம் போய் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து நீ இன்க்ரீஸ் ஆக முடியும் அப்படின்னு சொல்லி. ஃபஸ்ட்டு குயிக் சர்க்குலேட்டிங் வந்து டெக்னிக் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னால் முடியவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோ வந்து. அந்த டைமில் வந்து ஏதோ ஒரு சவுண்ட் வருது. ஒருவேளை ஷூ பை வந்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து லைட்லாம் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு வந்து போய் பார்க்குறான் அங்கே என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லி. உள்ளே போய் பார்க்கும்போது நம்ம ஹீரோக்கே வந்து ஒரு மாதிரி இருக்குது. அங்கே இருக்கிற எல்லாருமே வந்து நிறைய பொருட்களை எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு இதை பார்த்துன்னே ஒரு மாதிரி வியர்டாக இருக்குது. இவங்க எல்லாம் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து ஆச்சரியமாக பார்க்குறான். நீங்கள் இருக்கிற எல்லாத்தையுமே வந்து பார்த்துனியா அப்படின்னு சொல்லி நம்ம சீனியர் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் வந்து என்ன பண்ணுறது, சீனியர் பிரதர் நீ இங்கேருந்து தப்பிக்கவே முடியாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் மறக்காம பண்ணுங்கள். இந்த அனிமே எப்படி இருக்குன்னு எல்லாருமே ஒரு கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணிடுங்க. அவ்வளோதான் கைஸ், பாய்.